Hi, good evening. Welcome to Study Buddy மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் த மிஸ்பிளேஸ்டு மூவ் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நாடு முழுக்க தேர்தல் ஒரே நேரத்தில் லோக்சபா, ஸ்டேட் அசம்பிளி, லோக்கல் பாடிஸ் இது எல்லாத்துக்குமே கண்டக்ட் பண்ணுறது தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இதில் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிக்கு மட்டும் சைமல்டேனியஸாக நடக்கும். லோக்கல் பாடிஸ்க்கு இந்த லோக்சபாவும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனும் முடிஞ்சு வித்தின் 100 டேஸில் லோக்கல் பாடி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையே தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில். இதில் மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமித்ஷா, குலாம் நபி ஆசாத், என்கே சிங், சுபாஷி காஷ்யப், அதுக்கப்புறம் ஹரிஷ் சால்வே. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அரௌண்ட் 18,626 பேஜில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ இது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இது அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியேட் பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த பில்லை. இந்த பில்லை லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு டிஸ்கஷன், டிபேட், ஜென்ரல் டிபேட் ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் மோஷன், அதாவது மோஷன் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாஸ் பண்ணுவாங்க. அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அவுட் ஆஃப் 543 சீட்ஸில் 362 மெம்பர்ஸ் ஷுட் சப்போர்ட் தெம். இந்த ஸ்ட்ரென்த் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிஸ், அதாவது அந்த கோலிஷன் பார்ட்டி 292 மெம்பர்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே 362 மெம்பர்ஸ் அவசியம். அப்போசிஷன் பார்ட்டியோடைய சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் அ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தேன் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். இதுதான் அங்கே ரெக்குவயர்மெண்ட். இது இருந்தால் நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத அங்கே கொண்டு வர முடியும் பார்லிமெண்ட்டில். பட் இந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஸோ என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் நான் கொண்டு வரணும், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஃபெடரல் நேச்சரையே இந்த ஒரு அமெண்ட்மெண்ட், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எதுக்காக இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது செலவுகளை கம்மி பண்ணலாங்க, எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ண முடியும். பட் ஆர்டிக்கல் எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் பட்ஜெட்டில் அரௌண்டு 320 crores எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 2024 எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு 466 crore அலாட் பண்ணுறாங்க. ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க, வெறும் 140 கோடி தான் செலவாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் 1951 1967 வரைக்கும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்தியாவில். பட் அங்கே செலவுகள் கம்மியான மாதிரியும் இப்போ செலவுகள் அதிகமாக இருக்க மாதிரியும் எந்த ஒரு இதுவுமே டேட்டா சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறத இவர் மென்ஷன் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்த பிறகு கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸை பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்ல. கவர்னன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியல. அடிக்கடி எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால ஒரு டைம் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, ஒரு தடவை ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, ஒரு தடவை லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. இதனால் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் பாதிப்படையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இதுக்கும் இவர் சொல்கிறாரு, ஐயா பெரிய அளவில் அதில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இல்லை, இல்லைனா மட்டும் மக்களுக்கான நல்லது அப்படிங்கிறது போய் சேர்ந்துருதா உடனுக்குடனே. பார்ட்டிஸ் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இதில் மெஜாரிட்டியாக கெயின் பண்ணுறாங்க. அவங்களுடைய செலவு வேணால் இதில் கம்மியாகும். அவன் ஒரே நேரத்தில் மொத்தம் அவனோட பார்ட்டியில் வச்சுருக்கக்கூடிய காசை, பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சுருக்கக்கூடிய காசை ஓகே ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது அவனுக்கு வேணால் நல்லா தான் நடக்கும். பட் இதனால் மக்கள் எந்த வகையிலையுமே தே ஆர் நாட் கெய்னிங் எனிதிங். அண்ட் இதுவும் நீங்கள் செலவோ இதெல்லாம் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, செலவு அதிகம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர். கேசவானந்த பாரதி கேஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 1973 கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் ஏற்படும் போது அதை கான்ஸ்டியூஷனலாக வேலிடாக இல்லையா அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும்.
கோர்ட் தான் சொல்லுவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வருது அப்படின்னாலே கோர்ட் மேக்ஸிமம் வந்து கான்ஸ்டியூஷனலி இன்வேலிட்னு சொல்லிடுவாங்க. ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் அமெரிக்காவை எடுத்தால் அது வந்து பியூர் எக்ஸாம்பிள் ஃபெடரலிசம்க்கு. அங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட்டில் மட்டும்தான் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். பட் இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெடரல் நேஷன். குவாசி ஃபெடரல் அப்படின்னா சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் லைக் நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இதனால தான் இதை வந்து இந்தியா வந்து ஒரு குவாசி ஃபெடரல் நேஷன்னு சொல்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியும் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டியும் சம்டைம்ஸ் சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸில் ஸ்டேட் லிஸ்ட்டில் கை வைக்க முடியும். ஸோ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ், பிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ சைனாஸ் வார்னிங் ஷாட்ஸ் வித் மினரல்ஸ் தட் ரன் த வேர்ல்டு. அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, அதாவது ஏதாவது புதுசாக சேங்ஷன்ஸ் கொண்டு வராங்களா, அமெரிக்கா ஏதாவது சேட்டை பண்ணுறாங்களா, ஏதோ ஒரு வகையில் இந்த ட்ரேட் வாரில், சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ட்ரேட் வாரில் அமெரிக்கா ஏதாவது வந்து ஒரு கோமாளித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து சைனா அவங்களுடைய மினரல்ஸை கட் பண்ணுறாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்குது எல்லா நாடுகளுக்குமே. நாம் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பேட்டரிஸாக இருக்கட்டும், சோலார் செல்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சிப்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், ஃபியூயல் செல்ஸ், செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் எந்த பொருள் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது அதோடைய தேவை அதிகமாக இருக்குது. அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை அதிகமாக ஓன் பண்ணுறதும் சைனா. கண்ட்ரோலிங் 60% ஆஃப் ரேர் எர்த் ப்ரொடக்ஷன், 60% ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல் ப்ரொடக்ஷன் அண்ட் 80% ஆஃப் தி ப்ராசஸிங். மைனிங், எக்ஸ்ட்ராக்ஷன், ரிஃபைனிங், ப்ராசஸிங், இது எல்லாமே சைனாவுடைய கையில் இருக்குது. எல்லாருமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படி டிபெண்ட் பண்ணி இருந்து சைனா வந்து அவங்களுடைய பாலிசிஸ், ஃபாரின் பாலிசிஸை இதன் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக இந்தியாவை நீங்கள் அதிகமாக இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத தாண்டி என்ன மாதிரியான கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கேலியம், ஜெர்மானியம், லித்தியம், கிராஃபைட், ஸோ இதை நம்ம சைனாவே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் மற்ற இடத்துல ஆல்டர்னேட்டாக வேறு எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அங்கே மைனிங் பண்ணி அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி என்ன தேவையோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு லெவரேஜாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து வரலாறில் நடந்திருக்கு. யூஎஸ் வந்து வார் நடக்கும்போது ஜப்பானுக்கு போக வேண்டிய ஆயிலை தடுக்கிறது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்படுது அப்படின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக சைனா இதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. லித்தியம், நிக்கல், கோபால்ட், காப்பர், ஜெர்மானியம், கேலியம், டைட்டானியம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சைனா எப்படி கிரிட்டிக்கல் மினரல்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. என்ன கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ஒரு டெக்னாலஜி வைஸ் நம்ம டெவலப் ஆகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிரிட்டிக்கல் மினரல் அவசியமாக இருக்குது. நீங்கள் க்ரீன் எனர்ஜி போகிறீங்களா, அங்கே வந்து கிரிட்டிக்கல் மினரல் அவசியமாக இருக்குது. இதில் வந்து சைனா வந்து தே ஆர் கெட்டிங் பர்ஃபெக்ட். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸை நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால என்னால் எந்த வகையிலெல்லாம் மற்ற நாடுகளை வந்து ஆட்டி படைக்க முடியும் அப்படிங்கிறத சைனா வந்து ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அமெரிக்காவே வந்து இதனால் பாதிப்படைய முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஹைடெக் செக்டார்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. Those critical minerals utilized in dual-use applications are major targets in particular as they are needed in building of Virginia-class submarine and F-35 fighter aircraft, which require several hundred pounds of rare elements. ஸோ சைனா என்ன சொல்கிறாங்க, இதை இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் பண்ண போதில்லை, நாங்கள் இன்னும் வந்து we are going to explore
இன்க்ரீஸ் த கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அந்த கெப்பாசிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ரிசர்வ்ஸையும் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க உலகத்துக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பிகாஸ் சைனா வந்து இந்த விஷயத்தில் டாமினேட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த மிசைல்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ், ஃப்ளேர்ஸ், அம்யூனிஷன், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்துலேயுமே கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஸோ டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் குளோபல் நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட். செப்டம்பர் 26 அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்த டைமில் வந்து ஜென்ரல் அசம்பிளியில், யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ஒரு ட்ரீட்டி கொண்டு வராங்க, ட்ரீட்டி ஆன் தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பேன் பண்ணணும், அதை பொசஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீ எந்த வகையிலுமே வந்து நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்ணக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டாக் பைல் பண்ணக்கூடாது, டிப்ளாய் பண்ணக்கூடாது, இல்லை அதை வச்சு மிரட்டக்கூடாது. இது எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரீட்டி ஆன் தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா நாடுகளுமே வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்களா? குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட சில நாடுகள் கையிலையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்காது. யார் இங்கே இன்வால்வ் ஆகணும்? நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நேஷன்ஸ் இன்வால்வ் ஆகணும். பட் அவங்க வந்து எந்த வகையிலையும் இதை கண்டுக்கிற மாதிரி கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உக்ரைன் ரஷ்யா வார். ரஷ்யா இன்றைக்கி கூட ஒரு த்ரெட் கொடுத்தாங்க. அதாவது கன்வென்ஷனல் வெப்பன்ஸ், கன்வென்ஷனல் மிசைல்ஸை எப்போ உக்ரைன் யூஸ் பண்ணுறாங்களோ, முக்கியமாக லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை, அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த நியூக்ளியர் வார் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரஷ்யா தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன், அங்கே காசாவில், லெபனானில், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த டைமில் இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரீட்டி ஆன் தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு கெமிக்கல் வெப்பன்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ப்ரோஹிபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனில் ஈடுபடுறீங்களோ, அதே ஈடுபாடு இந்த ட்ரீட்டி ஆன் த ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லையும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஃபார்மர் நேட்டோ லீடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூஎன் செக்ரட்டரி, ஃபார்மர் யூஎன் செக்ரட்டரி எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதை வந்து சைன் பண்ணுங்கள் நேட்டோ நேஷன்ஸ் கிட்ட, நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கக்கூடிய நேஷன்ஸ் கிட்ட. இப்போ வரைக்கும் 70 ஸ்டேட்ஸ் ஆர் பார்ட்டிஸ் டு திஸ் ட்ரீட்டி. 27 ஸ்டேட்ஸ் வந்து 27 நேஷன் அதை சைன் பண்ணியிருக்காங்க. பட் நாட் எட் ராட்டிஃபைட். பட் எல்லாருமே ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் அது வெடித்தது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்ததுன்னா ஒரு பாமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வெப்பன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாருமே வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. அது நியூக்ளியர் வின்டரை கொண்டு வரும், அக்ரிகல்ச்சரில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், கிளைமேட் சேஞ்சை இன்னும் வந்து வேறு விதமான ஒரு பரிணாமத்தில் கொண்டு போகும், எல்லாருக்குமே ஸ்கின் கேன்சர் அப்படிங்கிறது ஏற்படும். இந்தியா இதில் வந்து மெம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியா வந்து ட்ரீட்டி ஆன் தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸில் சைனும் பண்ணல, ராட்டிஃபையும் பண்ணல. எந்த வகையிலும் இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுதான் நமக்கு தெரியணும். அதே மாதிரி நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடியும் என்எஸ்ஜியும், நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப், ஏற்கனவே யூபிஎஸ்சி பிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுலேயுமே இந்தியா மெம்பர் கிடையாது. ஸோ எந்தெந்த நியூக்ளியர் நேஷன்ஸ் என்பிடி சைன் பண்ண கிடையாது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நேஷன்ஸ் என்பிடியில் சைன் பண்ண கிடையாது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே பிலிம்ஸில் என்பிடியும் என்எஸ்ஜியும் கேட்டிருக்காங்க. ஸோ ரோக் ஸ்டேட் இதான் நம்ம இதை வந்துட்டு ஒன்றும் பெருசாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அவங்களுடைய நட்பு நாடுகளே சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க. சீஸ்ஃபயர்னால் ஐயா நீங்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறத எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, உங்களோட ஹாஸ்டேஜஸை எப்படியாவது திருப்பி கூப்பிட்டு வரதுக்கு நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், நீங்கள் அஃபென்சிவாகவே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் ரோக் ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. யார் சொல்கிறதையும் கேட்காமல் இஸ்ரேல் இஸ் சூஸிங் வார் ஓவர் பீஸ். எஸ்கலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஆல் ஃப்ரண்ட் வார் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா வந்து கண்டிப்பாக இதே சுச்சுவேஷன் நீடித்தது அப்படின்னா ஒரு ஆல் ஃப்ரண்ட் வார் அப்படிங்கிறது வரும்.
ஒன்று எல்லா நேஷன்ஸும் இஸ்ரேலை தாக்குதல் நடத்துவாங்க, இல்லை இஸ்ரேலால் எல்லா நேஷன்ஸும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த ரிவர் பற்றி, லிட்டானி ரிவர். இந்த லிட்டானி ரிவர் அப்படிங்கிறது எங்கே போய் எம்டி ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லிட்டானி ரிவர். அதே மாதிரி யூபிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோலன் ஹைட்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னா ஜில்ஸ் அப்படின்னு சொல்லி, ஜோர்டன், இஸ்ரேல், லெபனான், சிரியா, இதான் வந்து பார்டரிங் நேஷன்ஸ். 2 தடவை யூபிஎஸ்சி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த கோலன் ஹைட்ஸோடைய பார்டரிங் நேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. அதே மாதிரி வந்துட்டு 2022 11th ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் கண்ட்ரிஸ் 11th ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ரீஜன் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து யூபிஎஸ்சியோடைய கொஷின்ஸும் வருது. ஸோ இந்த லிட்டானி ரிவர் பார்த்துக்கணும், கோலன் ஹைட்ஸ் பார்த்துக்கணும், 11th ஸ்டேட்ஸ் ஏற்கனவே கேட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது. இஸ்ரேல் இப்போ வரைக்கும் யார் சொல்கிறதும் கேட்குறது கிடையாது, பலி எண்ணிக்கை தான் வந்து அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மியூல்ஸ் ஓவர் சென்டிங் ஜெய்சங்கர் ஃபார் SCO மீட் இன் பாகிஸ்தான். இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பிரிக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ நான் முதல் எக்ஸாமில் கூட வந்து SCO பற்றி கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய மெம்பர்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ பிரிக்ஸ் நம்ம வந்து போதுமான அளவுக்கு பார்த்துட்டோம். இந்த SCO அப்படிங்கிறது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2001 தொடங்கப்பட்டது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் SCO அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா கசகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான். இவங்களாம் வந்து 1996 ஷாங்காய் 5ன்னு சொல்லுவாங்க. கசகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், இந்த கண்ட்ரீஸை. அதுக்கப்புறம் தான் லேட்டர் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே ஒருத்தராக வந்து ஜாயின் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த SCOவோடைய எய்ம் என்ன அப்படின்னா ட்ரேட் சைடு வந்து சப்போர்ட் பண்ணும் எல்லாருமே, மியூச்சுவலாக எல்லா நேஷன்ஸும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், செக்யூரிட்டி, இந்த பேசிஸில். இங்கே வந்து ஒர்க்கிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இந்த SCOவில் ரஷ்யன் அண்ட் சைனீஸ், இதுதான் வந்து ஒர்க்கிங் லாங்குவேஜ் SCO செக்ரட்டேரியட்டில். SCOவோடைய செக்ரட்டேரியட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி 2 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். இதில் SCOவோடைய செக்ரட்டேரியட் எங்கே இருக்குது, இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஒன்று லிட்டானி ரிவர், இன்னொன்று வந்துட்டு இது SCOவோடைய செக்ரட்டேரியட். ஸோ ஷாங்காய் 5 அப்படிங்கிற ஒரு அமைப்பு லேட்டர் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு 2001 மாறுது. ஆரம்ப காலகட்டத்தில் இதோடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் கசகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான். லேட்டர் வந்து உஸ்பெகிஸ்தான் ஜாயின் பண்ணும்போது இது வந்து SCOவாக மாறுது. இந்தியா எப்போ உள்ளே வராங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 2015 2016. ஏன்னா 2016 தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 பேருமே சைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஃபுல் மெம்பர்ஸாக 2016 தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 2017 வந்து அஸ்தானாவில் அங்கே தான் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுவாங்க. பட் 2015 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரஷ்யா வந்து அட்மிட் பண்ணுவாங்க, ஓகே நம்ம வந்து ரஷ்யா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 2017 அஸ்தானாவில் ASTANA அஸ்தானாவில் தான் வந்து 2 பேருமே வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகுவாங்க. ஸோ இப்போ மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனா, இந்தியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஈரான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். அப்சர்வர்ஸ் வந்து 4 கண்ட்ரீஸ், ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், மங்கோலியா. சரி 3 கண்ட்ரி, ஆப்கானிஸ்தான், பெலாரஸ் அண்ட் மங்கோலியா 3 கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு அப்சர்வர்ஸ். ஸோ SCO பற்றி பேசிக்காக இந்த விஷயங்கள் வந்துட்டு நமக்கு மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா G20 வந்து 2020-21 வரிசையாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. G20 மெம்பர்ஸில் ஆரம்பித்து G20 அமைப்பு எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது. யூபிஎஸ்சியில் வந்து அந்த 3 வருஷம் தொடர்ந்து 3-4 வருஷம் தொடர்ந்து G20 பற்றி கேட்டிருந்தாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து SCO பற்றியோ இல்லை பிரிக்ஸை பற்றியோ கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி. ஸோ அதுக்கு நம்ம வந்து பேசிக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ SCOவோடைய செக்ரட்டேரியட் மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ 2 மணி கிளாஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது வீக்கெண்டில். நம்ம வந்து சாட்டர்டே, சண்டே 2 நாளும் இப்போ தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மக்களே. ஓகேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.